கூடு கட்டவே தெரியாதுங்க ஒரு பறவைக்கு, குயில். அது எப்படிங்க போய் அந்த முட்டையை அந்த நிமிடத்திற்குள்ள போய் அந்த காக்கையினுடைய வேறு ஒரு கூட்டை தேடும்? எப்படிங்க தேடுது? அது தேடுறதுலயும் அது முட்டை போட்டிருக்கணும். அது முட்டை இல்லைன்னா இந்த முட்டையை அக்செப்ட் பண்ணாது காக்கா. அது முட்டை போட்டிருக்கணுமா, அதுலயும் அது அடை காத்து இருக்கணும். அடை காக்கிற காக்கா முட்டையை விட்டு போவே போவாது. அப்போ அடை காக்கிற முட்டையும் இருக்கணும், காகமும் இருக்கக்கூடாது, அந்த கூட்டையும் கண்டுபிடிக்கணும். இத்தனையும் அந்த 1 மணி நேரத்தில் அந்த பறவை செய்யணும். அது என்ன பண்ணுமா, ஆண் பறவையை சேர்த்துக்குமா. ஆண் பறவையை சேர்த்துக்கிட்டு அது போய் அந்த இடத்தை லொகேட் பண்ணிட்டு, ஆண் பறவை அந்த காகம் இருக்குல்ல, அந்த காகத்தை, அந்த பெண் காகத்தை சீண்டி அதை அந்த கூட்டுல இருந்து கிளப்பி தூரமா கொண்டு போகுமா. அது தூரமா கொண்டு போற அந்த நிமிடங்கள் இருக்குல்ல, அந்த நிமிடங்களுக்குள்ள இந்த குயில் அந்த இடத்துல முட்டையிடுமா. கொஞ்சம் நினைச்சு பாருங்க இந்த ஸ்ட்ரகிள். இந்த ஸ்ட்ரகிளை நினைச்சு பாருங்க நீங்க. அந்த முட்டை போட்டுட்டு அது வந்துரும். அம்மா அப்பா 2 பேரும் வந்துட்டு தூரத்துல இருந்து பாக்குமா. இதுல எங்க தெரியுமா ஸ்ட்ரகிள் ஆரம்பிக்குது? முட்டை போட்டதுக்கு பிறகு அம்மா அப்பாவுக்கு ஸ்ட்ரகிள் தீந்துருச்சு, ஆனா அந்த முட்டைக்கு ஸ்ட்ரகிள் ஆரம்பிக்குது. இந்த முட்டை இருக்குல்ல, அது அடை காக்கிறதுக்கு பிறகு கொஞ்ச நாள்ல அது வெளியில இருந்து குஞ்சு வரும். குஞ்சு வரும் பொழுது காக்காய்க்கு தெரியாது இது தன் குஞ்சு இல்லைன்னு. என்ன ஆகும்னா, அந்த குஞ்சு வெளியில வந்ததுக்கு அப்புறமா குஞ்சுகள் வாய் திறக்கும்ல, வாய் திறக்கும் போது காக்கா வந்து சோறு விட்டும்ல, அப்போ ஒவ்வொரு குஞ்சும் சத்தம் போடும்ல. அப்படி சத்தம் போடும்போது குயில் குஞ்சு சத்தம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குமா. அந்த காக்கை குஞ்சுகள் வாய் திறந்து திறந்து சத்தமிட்டு தாயினுடைய அந்த உணவை வாங்கி கொண்டிருக்கும் பொழுது இந்த குயில் குஞ்சு இருக்குல்ல, அதுவும் கத்தும் தானே, பசியில கத்தும் தானே. அப்படி பசியில கத்தும் போது காக்கா இருக்குல்ல, அது சோறு போடுறதை நிறுத்தி அந்த குஞ்சை பாக்குமா. என்ன டிஃபரெண்டா கத்துற, எங்க நம்ம ஃபேமிலி வாய்ஸ். அது மறுபடியும் அதே வாய்ஸ்ல கத்தும் போது அது தொண்டையில காகம் தன்னுடைய அழகினால் கொத்துமா. கொத்தும் போது ஒரு கத்தம் பாருங்க. அந்த கத்து வந்துருச்சுன்னா, அந்த வலிக்கு கத்து வந்துருச்சுன்னா, அடுத்த ஓரிரு நாட்கள்ல அந்த குஞ்சு அந்த கூட்டை விட்டு பறந்து போயிடும். இல்லைன்னா சைலண்டா தான் இருக்கும். அதனால் தான் பாரதி பாட்டி செய்த பொழுது பராசக்தியிடம் கேட்ட பொழுது, தாயே அந்த கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். எதுக்கு? வலியில் வேதனையில் அடையாளம் தெரியாத யாரோ ஒருவருடைய அரவணைப்பில் தன்னுடைய வாழ்க்கை இனியும் இருக்காது, அடுத்து நான் வாழ்க்கையை சந்திக்க போகிறேன் என்ற பொழுது உள்ளிருந்து பீரிட்டு எழுகின்ற அந்த கத்துகின்ற ஓசை இருக்கு இல்லையா, அது கவிஞன் காதுகளுக்கு கேட்கிறது, எழுத்தாளரின் காதுகளில் விழுகிறது. அந்த ஓசைதான், அந்த ஓசையை எழுதுகிறான் ஒரு புலவன். இங்க தர்வேஷ் சார் உட்கார்ந்து இருக்கார்ல, இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும், பல பேருக்கு தெரியாது. யார் இவர்? ஒரு ஆட்சி பணியில் இருக்கின்றவர். அவர்தான். நான் எல்லாம் நேரடியாக உட்கார்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கூட பெற்றவள் இல்லை. ஆனால் பெரம்பலூர் என்கின்ற இடத்தில் கல்வி என்பது மிக பெரிய கடினமான ஒரு பணியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆட்சி பணியில் சென்று உட்கார்ந்த அந்த நேரத்தில் அங்கே புத்தக திருவிழாவை வெற்றிகரமாக நடத்தி காட்டி அந்த இடத்தில் கல்வியை, வாசிப்பு பழக்கத்தை முன்னிறுத்திய பெருந்தகை இன்னைக்கு வந்து உட்கார்ந்திருக்கார். யாரோ ஒருவர் செய்கிறார்கள், அவர்களுக்கு கத்தும் குயிலோசை கேட்டு விடுகிறது. எங்கோ யாரோ கதறிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கான ஆதரவு வேண்டும் என்று அவர்களுக்கு புரிந்து போகிறது. ஒன்று சொல்லுகிறேன், இன்றைய நாளில் சொல்லுகிறேன். தாந்திரா என்கின்ற ஒரு புத்தகத்தில் ஓஷோ சொல்லுகிறான், சோகமாக இருக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய ஆகப்பெரிய குற்றம் சோகமாக இருப்பதுதான். மகிழ்ந்திருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள், மகிழ்வதற்கான வாய்ப்பை தேடாதீர்கள். வாழ்க்கையின் உயிரோடு இருக்கக்கூடிய வினாடிகளே மகிழ்வதற்காகத்தான் தரப்பட்டிருக்கின்றன என்று எழுதுகிறார் ஓஷோ. நான் இப்படி யோசிக்கிறேன். சீசர்ங்கிற ஒருத்தனை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, அவனை, ஜூலியட் சீசர். நான் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், எதை பார்த்தாலும் அதுல ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் இருக்கான்னு பார்ப்பேன். நான் மண்டை கிளம்பி வெளியில் வருகிறது விதைன்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி நான் அப்பன் தோண்டிய கிணறு என்பதற்காக உப்பு தண்ணீரை எல்லாம் குடிப்பதில்லை. நான் யோசிப்பது உண்டு, எது சரியோ அதை அந்த வழியில் போவது உண்டு. இறை நம்பிக்கை கொண்டவள் நான். இதை சொல்லுவதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. யோசித்து பார்த்தால் நாம் எந்த இடத்தில் நம்முடைய சிந்தனையை செலுத்துகிறோம் அந்த இடத்தில் ஒண்ணும் இல்லைங்க. சாதாரணமான வறுமையான மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் கூட படிக்க வைப்பதற்கு சாப்பாடு கொடுத்து அனுப்ப கூட முடியாத வறுமையான குடும்பத்தில் பிறந்தவள் நான். ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டேங்க. ஒரு விஷயம் தான் என் ரகசியம். பெரிய விஷயம் எனக்கு, உங்களுக்கு சின்ன விஷயம்.
திருடாதே பாப்பா, திருடாதே. வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே. எப்போ? 10 வயசுல கேட்ட பாட்டு, 14 வயசுல கேட்ட பாட்டு. நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். சொற்கள் தான். எனக்கு சீசரை ஏன் பிடிக்கும் தெரியுமா? சீசர் பேச்சாளராக வர்றதுக்கு, பேச்சு பயிற்சி பண்றதுக்காக எத்தனையோ கிலோமீட்டர் தாண்டி கடல் பயணம் செய்கிறான். வரலாறு போகும்போது கடற்கொள்ளையர்கள் பிடிச்சிடுறாங்க அவனை. அவன் ஒரு தளபதி, அவ்வளவுதான். கடற்கொள்ளையர்கள் பிடித்தவுடன் அவனுடைய சின்ன அந்த இடத்துல நடந்த ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். உங்களில் யாரெல்லாம் சீசருடைய மனநிலையோடு இருக்கிறீர்கள்னு பாருங்க. அவ்வளவுதான், லைஃப் முடிஞ்சது. கடற்கொள்ளையர்களால் பிடிக்கப்படும், பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க, கூட 18 பேர். அவன் சொல்றான் இவர் தளபதின்னு. சரி, 20 டாலன்ஸ், 20 டாலண்டுகளை கொடுத்து உன் தலைவனை கூட்டு போ. சார் 12 நாள் ஆகும் போறதுக்கு. போயிட்டு வா, உயிரோடு வச்சிருக்கோம். 12 நாள் முடிஞ்சிருச்சுன்னா போறதுக்கு 12, வரதுக்கு 12, 24 நாள் முடிஞ்சிருச்சுன்னா கொலை பண்ணிடுவோம். அப்ப சிரிச்சுக்கிட்டே சொன்னா சீசர், யோ பிடிச்சிட்ட, என்ன 20 டாலண்டுங்கிற, ஒரு 50ஆவது கேளுடா டே, 20 கேட்கிற, சரி 50. போனாங்க. அவன் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், அவர்கள் திரும்பி வருகின்ற வரைக்கும் அவன் அந்த கப்பலிலே ஒரு அடிமை போலவே இல்லை, ஒரு அதிகாரியாகவே வாழ்ந்தான். அவன் எல்லார்கிட்டையும் சொல்றான், என்ன கொன்னுடுங்கப்பா, இல்லைன்னா அவங்க வந்துட்டு நீ என்னை விட்டுட்டேன்னா அவங்க எல்லாரையும் நான் கொன்னுடுவேன்னு சொல்லியிருக்கான். அவர்கள் வருகிறார்கள். 50 டாலண்டுகளை வாங்கி அவன் விடுதலை செய்யப்படுகிறான். பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நகரத்திற்கு அவன் போய், அங்கே கடற்கொள்ளையர்கள் உங்கள் பகுதியில் இருக்கிறார்கள், நான் இந்த நாட்டின் தளபதி, எனக்கு கடற்படையை தாருங்கள், நான் அவர்களை வென்று வருகிறேன். போய் அந்த 32 பேரையும் பிடிச்சு அந்த ஊருக்கு கொண்டு வந்து 32 பேரையும் சிலுவையில் ஏற்றினான் என்று வரலாறு சொல்கிறது.